Hello friends. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ராக்ரஸ் பார் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்ரஸ் பார்க்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் எடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நேமு ப்ளஸ் அதோட மார்க்கு டோட்டல் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு எடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பார் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷீட் 1க்கு போய்க்கிறேன். ஓகே, ஷீட் 1க்கு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ரோஸில் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள். பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் காலம்ஸில் எடுத்துக்கணும். காலம்ஸில் விட்டு ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜோட உங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பர்சன்டேஜ் மாற்றிக்கிறேன். ஓகே, பர்சன்டேஜ் மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபார்மேட் வந்துட்டு ஓகேங்களா, அதில் பேன் லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டெசிமல்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் லெவலில் இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இது இப்போ நம்ம ப்ராக்ரஸ் பாராக மாற்றினா இப்போ 100% நம்மளுக்கு வேணும் இல்லையா, 100% வேணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு டம்மி ஆக்சஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஏவிஜி ஆவரேஜ் 1ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு 100% டம்மி ஆக்சஸ் ஒன்று கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆவரேஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆவரேஜ் எடுத்து இந்த பர்சன்டேஜில் இங்கே இந்த ஆக்சஸில் இப்படி போடுங்க. பாருங்கள், நாங்கள் இங்கே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேல் சிம்பிள் மாதிரி தெரியுது இல்லைங்களா, இங்கே நீங்கள் விட்டுருங்க, அப்படி ட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பார், அது பக்கத்தில் சின்ன பார் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% பார்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த பர்டிகுலர் நம்ம பர்சன்டேஜ் பார் எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அந்த பர்சன்டேஜ் பார். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பார் சார்ட் கிடச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறது, இந்த மெஷர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் இது கலர் பண்ணேன். இப்போ நான் மெஷர் நேம் எடுத்து என்ன பண்ணுறேன், கலரில் விடுறேன். கலரில் விட்டதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷுவல் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 100% அந்த பார் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. இந்த ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துருச்சு. இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இது ஃபுல் 100% மாறணும் இல்லைங்களா. இது எல்லாமே ஜிக்ஸாகாக இருக்குது. இப்போ நான் வேணால் 100% மாற்றணும் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், அனாலிசிஸில் போயிட்டு ஓகேங்களா, ஸ்டாக் மார்க்குன்னு இருக்குது பாருங்கள். ஸ்டாக் மார்க் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 100% இது மாதிரி கிடச்சிடும். ஒரு லென்த்தியான பார், ஃபுல் பார் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? பர்சன்டேஜ் எங்கேன்னு நீங்கள் தெரிவிங்க. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஆவரேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே அப்படி ட்ராக் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ராக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த 100% ஃபுல் பார் நம்மளுக்கு கிடச்சிச்சிங்களா. இந்த ஃபுல் பார் கிடச்சி இது வந்து பர்சன்டேஜோட பார். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளை எம்டி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் இதை மட்டும் நம்ம எம்டி பண்ண போகிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆவரேஜ் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒயிட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஒயிட் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் அப்ளை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எம்டி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ், இந்த லைன்ஸ் வந்துருக்கு, கிரிட் லைன்ஸ். ஓகேங்களா? நான் அதை ரிமூவ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட். ஓகேங்களா? ஃபார்மேட் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன். லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ரோஸ் வந்துட்டு கிரிட் லைன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ கிரிட் லைன்ஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? கிரிட் லைன்ஸ் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நான் லைன்ஸ் கொடுக்கணும். இப்போ இது இந்த பர்டிகுலர் பார் எனக்கு தெரியும் இல்லையா, இப்போ நான் அதுக்கு வந்து லைன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நான் கலர்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், பார்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இது சேம் கலர்லேயே கொடுக்குறேன். ஓகே, ஸோ சேம் கலர்லேயே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் 100% பார் ப்ளஸ் இந்த பார் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இது ஓவரால் 100% பார். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா 75%, 62% இதெல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஹையஸ்ட் லோவஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி, லோவஸ்ட் ஹையஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ எனக்கு இந்த பார் கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு ஆக்சஸ் வேணும். எதுக்கு அப்படின்னா அந்த மார்க்கரை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா. இங்கே வர நம்பர்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ அல்லது ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ நான் கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு எனக்கு இன்னொரு மெஷர் தேவைப்படுது. ஓகேங்களா? நான் என்ன அதே பர்சன்டேஜ் எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த மெஷர் வேல்யூக்கு அப்புறம் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் டூயல் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டூயல் ஆக்சஸ் கொடுத்து உங்களுக்கு இப்படி சார்ட் மாறிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா மெஷர் வேல்யூ போய்க்குங்க. ஓகேங்களா? மெஷர் வேல்யூ போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்னு மாற்றிக்கங்க. ஓகே, பார்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. இங்கே ஆஸ் யூஷுவல் ரவுண்டு தான். ஓகேங்களா? இப்போ இந்த பார் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. இந்த பர்டிகுலர் திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகலை. ஓகேங்களா? ஏன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் இன்னும் சிங்க்ரனைஸ் ஆக்சஸ் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சிங்க்ரனைஸ் ஆக்சஸ் கொடுக்குறேன். சிங்க்ரனைஸ் கொடுத்தும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதில் இருக்கிற மெஷர் நேம்னு எடுத்து விட்றேன். ஏன்னா இந்த கலர் தேவையில்லை, எனக்கு வந்து
என்ன வேணும் ஒயிட்டில் வேணும் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன், இந்த மெஷர் நேம்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் கலரில் போயிட்டு ஒயிட் கொடுத்துட்றேன். ஓகே, ஒயிட் கொடுத்துட்டேன். இந்த பர்டிகுலர் நம்பர் வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வரணும் ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் ரவுண்ட் ஓகேங்களா. லேபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லேபிள்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்கில் வந்துட்டு ஓகேங்களா சென்டர் மிடில் கொடுத்துங்க, சென்டர் கொடுத்துங்க ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ராக்ரஸ் பார் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ராக்ரஸ் பார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குன்றது கேட்டேன் ஓகேங்களா. என்ன பண்ணுறது பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மெஷர் வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு இந்த பாரோட வித்தை வந்து சின்னது பண்ண போகிறேன். பாரோட வித்தை வந்து சின்னது பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஓகேங்களா, சின்னது பண்ணிவிட்டேன். பர்சன்டேஜில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இதை கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆக்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 1.0 அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதோட மெஷர் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா. இங்கே வந்துட்டு நீங்கள் அதோட மார்க்ஸ் வந்து அன்செக் பண்ணிடுங்க. அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடச்சிடும் ஓகேங்களா. நீங்கள் இதில் என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ மேபி இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபாண்ட்டை வந்து போல்ட் பண்ணுறதுனால போல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் மேபி. ஸோ இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து டேப்லெட்டில் க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.